Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீட்ல இருக்க ingredients யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே ஹேர் வந்து நீட்டா வளரும், பட் அது ஸ்ட்ராங்கா வளருதான்னு சொல்லிட்டு கேட்டா நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு என்ன ingredients தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இதுக்கு சின்ன வெங்காயம், ஆம்லா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ரோஸ்மேரி லீவ்ஸ், அப்புறம் லவங்கம், தேங்காய் எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆம்லா, நான் ஒரு ஆம்லா எடுத்துக்கிறேன். நான் வந்து ரெகுலராக இப்போ நான் இன்றைக்கி என்ன தேய்க்க போகிறேன் அப்படின்னா, நான் அப்படியே ரெடிமேடாக செஞ்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இல்லை டெய்லி இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு, நான் அப்பப்போ என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கோங்க, அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் அப்பப்போ செஞ்சுக்கிறேன். ரோஸ்மேரி லீவ்ஸ், நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் எனக்கு எங்கே விற்கும்னு தெரியல, அதனால நான் ஆன்லைனில் வாங்கிப்பேன். இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை நிறையவே போடுங்க, அது ஒன்றும் கெட்டதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படியுமே சாப்பிடலாம். டெய்லி உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு 2 கருவேப்பிலை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து சின்ன வெங்காயம் நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம எண்ணெயில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஆயிலில் வந்து நல்லா அதோட சத்துலாம் இறங்கும். எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்லாம் அவ்வளோ நல்லது. யூஸ்வலாக நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தலை குளிப்போம். ஸோ நீங்கள் இந்த ஆயில் வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜென்டலாக நீங்கள் வந்து ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணாலே போதும். ரொம்ப போட்டு தேய்லாம் தேய்க்க தேவையில்ல, ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லை நைட்டு நீங்கள் தடவிட்டு தூங்குறதுனாலும் தூங்கலாம், எதுனாலும் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு ஆயிலெலாம் ஒரு 1 hour மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருக்கலாம் ஸ்கேல்பில். அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பூவில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதை எப்பயுமே நம்ம நேச்சுரலான ரெமெடிஸ் எடுத்துக்கும் போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு வரும், ஆனால் அதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்பயுமே உடனே ரிசல்ட் வரணும் இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு தேவையான அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது என்னென்னா, நம்ம வந்து ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த பொருள் எல்லாம் போட போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த இதெல்லாம் உடனே வந்து கிடைக்கணும், சத்தெல்லாம் உடனே ஆயிலில் இறங்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா ஊறணும். அந்த நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், பிளாக் கலரில். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது அப்பப்போ வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதில் நான் இன்னொரு விஷயம் போட மறந்துட்டேன், லவங்கம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெய் அப்படியே பார்த்திங்கன்னா நார்மலாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு 4-5 லவங்கம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து டெய்லி எண்ணெய் தடவுற பழக்கம் கூட இருக்கும். நீங்கள் லைட்டாக கூட டெய்லி அப்படியே ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை ஸ்கூல் போகும்போதோ லைட்டாக மேலே ரூட்டில் தடவாமல் லைட்டாக நீங்கள் அப்படியே மேலாப்பில் தடவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹேர் வந்து நீட்டாக இருக்குது, திக்காக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஹேர் ரிலேட்டடாக ஸ்கின் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மோஸ்ட்
கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. நம்ம சேனலில் நிறையா ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸும் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். டேனாக இருக்குது, இல்லை கழுத்து வந்து கருப்பாக இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டடான வீடியோஸும் நிறையா போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டெய்லி கூட நம்ம ஆஃபீஸ்லாம் போகும்போது லைட்டாக அப்படியே தடவிட்டு கூட போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லாயிருக்கும். நீ என்ன தடவுனதே தெரியாது, அப்படியே முடிக்கு வந்து அது இறங்கிடும் ஸ்கேல்ப்புக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஆயிலை ஏதாவது ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். நான் வந்து கரெக்டான டைமில் வந்து எடுத்துட்டேன். ரொம்ப தீய விடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சுட சுட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிடாதீங்க, புண்ணாயிடும். ஸோ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow.